தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 20வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருளும் இரக்கம் மிகுந்த ஆண்டவர் தாமே புதிதாய் துவங்கியிருக்கின்றது நாளையும் இந்த வாரத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்கச் செய்தருள்வாராக. சிறப்பாக இந்த நாளிலே நீங்கள் இருக்கின்ற இடத்திலே செய்கின்ற செயல்களிலே வெற்றியை காண இறைவன் அருள் புரிவாராக. உங்களை வாழ்த்துகிற நேரத்திலே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, குறைபாடுள்ள மனிதர்களை நிறைவுள்ளவராக மாற்றுவதே இறைவனுடைய அழைப்பும் இறைவனுடைய ஆசீரும். இன்றைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது குறைபாடுள்ள மனிதர்களை பற்றி பேசுகின்றது. முதல் வாசகம் மற்றும் நற்செய்தியும். முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களிடம் இந்த குறைபாடு மிக தெளிவாக விளக்கி காட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தேவைகள் இருக்கின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது, துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கடவுளை தேடுகின்ற மனிதர்களாக இருந்தார்கள். தங்கள் வாழ்வு அமைதியாக எந்தவித பிரச்சனையிலாம் நடக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளை மறந்தவர்களாக, மறதிமிக்க மக்களாக வாழ்ந்தார்கள். இதோடைய பழக்கம் வழக்கமாக மாறிப்போயிருந்தது. மோயிசின் வழியாக இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் அழைத்து வந்தார். இப்படி அழைத்து வருகின்ற பொழுது அவர்கள் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இறைவனை புகழ்ந்த மக்கள் அவர்கள் தேவை ஏற்படுகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பவர்களாக இருந்தார்கள். கடவுள் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் கடவுள் அவர்களை அன்பு செய்து வழிநடத்தி வந்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களோடு நடந்த தேவனாக இருந்தார். ஜோசோ வழியாக பாலும் தேனும் பொழியும் கான நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்து அங்கே அவர் குடியமர்த்துகின்றார். இனத்திற்கு ஏற்றார் போல அங்கே அவர்கள் தங்குவதற்கான வசதிகளை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். எல்லாம் நிறைவாக மாறியவுடன் அவர்கள் தன்னுடைய பழைய வழக்கத்திற்கு கடந்து போனார்கள். தமக்கு நன்மைகளை செய்த, அற்புதங்களை செய்த கடவுளை மறந்து போனார்கள். மறந்து போய் அவர்கள் வேற்று தெய்வங்களை, பாகாலையும் மற்றும் அஸ்திரோத்துக்கையும் வணங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவனை மறந்து போனார்கள். இப்படி அவர்கள் ஆண்டவனை கைவிட்ட குறைபாடு இருந்ததினாலே கடவுளும் அவர்களை கைவிட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவது என்று சொன்ன கடவுள் அவர்களை கை நெகிழ்ந்தார். ஆண்டவர் கை நெகிழ்கின்ற பொழுது நடக்கின்ற அசம்பாவிதங்கள் தான் இன்றைய முதல் வாசகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் துன்பத்தையே அனுபவித்தார்கள். எதிரிகளிடம் அவர்கள் விற்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், தோல்வியை தழுவினார்கள். எந்த காரியம் எடுத்தாலும் அது அவர்களுக்கு தோல்வியாகவே முடியக்கூடியதாக இருந்தது. பெரும் துயரத்திற்கு உள்ளானார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை கைவிட்ட குறைபாடு இத்தகைய அவலத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததாக இருக்கின்றது. இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. ஆண்டவரிடம் இருக்கின்ற குறைபாடு இதுதான். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், நாம் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் நம்மை நேசிப்பதிலே ஆண்டவரிடம் ஒருபோதும் குறைபாடு இல்லை. எனவேதான் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் அவரை விட்டு விலகிச் சென்றாலும், அவரை மறந்தாலும் கடவுள் அவர்களை மறக்காமல் நீதி தலைவர்களை ஏற்படுத்துகின்றார். அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். அவர்கள் தேவை நிறைவேற்றுகின்றார். ஆயினும் அவர்கள் நீதி தலைவர்கள் இறந்த பிற்பாடு மீண்டும் பழைய வாழ்விற்கு போபவர்களாக இருந்தார்கள். எனவேதான் துன்பத்திற்கு மேல் துன்பங்களை தங்கள் வாழ்வில் சேர்த்துக்கொள்பவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் கடவுள் அன்பு செய்கின்ற அந்த தன் குறைபாடை வெளிப்படுத்துபவராகவே இருக்கின்றார். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இயேசுவை பின்பற்ற விரும்பியவர், நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகின்றவர், நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மறைநூல் அறிஞர் கேட்கின்றார். இது சாதாரண கேள்வி அல்ல. திருமுழுக்கு யோவான் போதிக்கின்ற பொழுது அவருடைய பேச்சை கேட்ட படைவீரர்கள் கேட்டார்கள், மறைநூல் அறிஞர்கள் கேட்டார்கள், மற்றும் சாதாரண பொதுமக்கள் கேட்டார்கள், வரி தண்டுபவர்கள் கேட்டார்கள். இவர்கள் அவர்களுக்கு ஏற்றார் போல இறைவனுடைய நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருமுழுக்கு யோவான். லூக்கா புத்தகம் 3.
இதேபோல் திருத்துவ பணியில் 2 படிக்கின்ற பொழுது பெந்தகோஸ்து அனுபவத்திற்கு பின்னால் பேதுரு சொற்பொழிவாற்ற முற்படுகின்ற பொழுது அந்த வார்த்தை கேட்டு குத்தப்பட்டவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவை பார்த்து கேட்டார்கள். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி பேதுரு அழைப்பு விடுத்தார். இன்று சட்ட அறிஞரும் அதை தான் கேட்கின்றார். நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? முதலே கடவுள் சொல்வது சாதாரணமாக எல்லா மக்களும் கடைபிடிப்பது சட்டங்களை கடைபிடி என்று சொல்லி. எவை என்று கேட்கின்ற பொழுது 10 கட்டளைகள், விடுதலை பயனில் 20 கடவுள் கொடுத்த கட்டளைகளை இயேசு சொல்லி காட்டுகின்றார். இதை நான் கடைபிடிக்க என்று சொல்லி அவன் சட்ட அறிஞர் தன்னை நியாயப்படுத்துகின்ற பொழுது அவனை உற்று நோக்கிய இயேசு, அவனிடம் இருக்கின்ற குறைபாடை உற்று நோக்கிய இயேசு, உன்னிடம் இன்னும் ஒரு குறைபாடு இருக்கின்றது, உன்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு வந்து என்னை பின்பற்றி என்று சொல்லுகின்றார். ஏனெனில் அவன் உலகத்தையும் செல்வத்தையும் பற்றி கொண்டிருப்பதை இயேசு அறிந்திருக்கின்றார். எனவே அதை அவன் விட மனமில்லை, மன வருத்தத்தோடு சென்றான் என்று சொல்லப்படுகின்றது, முகவாட்டத்தோடு சென்றான் என்று சொல்லப்படுகின்றது. இன்று இயேசு நம்மையும் அழைக்கின்றார். நம்மிடமிருந்த குறைபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசுவின் அருகிலே வருகின்ற பொழுது இறைவன் நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்படி இயேசு சொல்லுகின்ற பொழுது அந்த குறைபாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நிலைவாழ்வு நமக்கு உண்டு. அல்லது இஸ்ரேல் மக்களை போல கடவுளை கைவிட்டோம் என்றால், அந்த சட்ட அறிஞரை போல நம்முடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நம்முடைய முகமும் அகமும் வாழ்வும் வாடியதாகவே இருக்கும். இறை ஆசிரியையும் இழந்து விடுவோம். அன்பு சொந்தங்களே, இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அருள் வாழ்வுக்கு அழைத்திருக்கின்றார். நம்முடைய குறைபாடுகளை அறிந்து கொள்ளுவோம். ஒருவேளை இஸ்ரேல் மக்களை போல பழைய வாழ்வை தேடி ஓடுபவர்களாக ஆண்டவரை கைவிட்டு அகிலத்தையும் அகிலத்தில் இருக்கின்ற மனிதர்களையும் அல்லது உடல் இன்பங்களையும் தேடுபவர்களாக இருந்தால் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். சட்ட அறிஞரை போல இந்த உலகத்தின் செல்வங்கள் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவோம். அயலாரை அன்பு செய்தன் வழியாக இறைவனை அன்பு செய்வோம். இறைவன் கொடுக்கின்ற நிலை வாழ்வை, நிலை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் முழுதும் அந்த ஆசி நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.